அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் ஷோ சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். ராஜி வந்து ஒரு வழியாக டான்ஸ் ப்ரோக்ராமில் காம்படிஷனில் ஃபுல்லாமே வின் பண்ணிடுறாங்க. செகண்ட் ப்ரைஸு பைக்கு வின் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து கதிருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்குள்ளேயே வந்து ராஜியோடைய அபிப்பிராயம் வந்து ஒரு லவ்வாக மலர்ந்துருது. ஸோ நான் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது, நிஜமாவே நீ எனக்காக தான் பைக் வாங்கினியே அப்படின்னு. ஆமாம், நீ என்னோட தன்மானத்தை வந்து நீ தட்டி எழுப்பிட்ட. டியூஷன் பார்த்துட்டு என்னால் இப்படி பைக் வாங்க முடியும்னு சொல்லி நீ சொன்னில்ல. நான் நினச்சேன் எப்படினாலும் உனக்கு பைக் வாங்கி கொடுப்பேங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். மற்றபடி உன் மேலே எனக்கு அன்பு காதல் அப்போல்லாம் எதுவும் இல்லை, நீ அது மாதிரிலாம் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாத அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொரு லேடி வராங்க. அம்மா சூப்பராக ஆடினம்மா, நீ ரொம்ப நல்லா ஆடினம்மா, நீ யாருப்பா இவளோட பொண்டாட்டியா அப்படி, இந்த பொண்ணு உனக்கு ஒய்ஃபாங்க. ஆமாம், என்ன இந்த மாதிரி டேலண்டான பொண்ணு உனக்கு ஒய்ஃபாக கிடச்சா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா நீ அப்படின்ட்டு பாராட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும்போது அந்நேரம் ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நாங்கள் என்ன கேட்டாலும் நீ செய்வி அப்படிங்கிறாங்க. என்ன பொசுக்கு நீ இப்படி கேட்டுட்ட, நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்சால் செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னால் கண்டிப்பாக முடியும், அது ஏன் ஆசை மட்டும் இல்லை, உன் ஆசையந்தான், நீ கண்டிப்பாக போலீஸ் ஆயிரு அப்படிங்கிறாங்க. நீ ஜீப்பில் வந்து இறங்குறது எல்லோரும் பார்த்து எல்லோரும் அப்படியே ரொம்ப பொண்ணு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும், அதை பார்த்து நானும் ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படிங்கிறாங்க. சரி கண்டிப்பாக நான் ஆயிடுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து வீடை கட்டுறாங்க. வீட்டில் எல்லோரும் பேக் பண்ணிடுறாங்க. எல்லாம் ஒதுக்க முடிக்கவும் அதனால் நாங்கள் ரெடின்னு சொல்லி மீனா வர்றாங்க. உன் பேக் எங்கடானே, நான் தான் இன்றைக்கி டிஷர்ட் எதுவுமே கொண்டு வரலையே, ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான், அதையும் சொல்லிட்டு மீனா பேக்கில் வச்சுட்டேனே. சரி அவங்க ரெண்டு பேரும் எங்கே, அவங்க பேக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே. ஏன்டி பிடிக்காத கல்யாணத்தை பண்ணேன், அவங்க இப்படி எங்கே பார்த்தாலும் இப்படி நின்று பேசிகிட்டே இருக்காங்களே, அது எப்படி நீங்கள் கூட பிடிச்சி தானே பண்ணீங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண இந்த மாதிரி பேசலையே அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க, பிடிக்காத கல்யாணமா அப்படின்ட்டு பக்கத்தில் செந்திலும் அரசியும் கேட்குறாங்க. ஆமாம், அம்மா இதை சொல்கிறது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ மீனா சொல்லுவா இது அப்படின்ட்டு மீனா சமாளிக்க சொல்லிடுறாங்க. அது பிடிக்காதுன்னா வீட்டுக்கு பிடிக்காதுல்ல அது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம கல்யாணம் தான் வீட்டுக்கு பிடிக்காதுன்னு செந்தில் கேட்குறாரு. அது வந்து இது வந்து அப்படின்ட்டு அப்படி திருப்பி வந்து ராஜி இப்போ எதுக்காக செகண்ட் ப்ரைஸ் வாங்கினான்னு தெரியுமா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்காமல் அப்படின்ட்டு கதிர் வந்து பைக் கேட்டானா, ஆசைப்பட்டானா, அதனால எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி பைக் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றிடுறாங்க. ரெண்டு பேரும் வராங்க, கதிரும் ராஜியும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் எல்லோரும் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்கன்னே. ஏன்ப்பா காதலுக்காக தாஜ்மஹால் கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்னப்பா டான்ஸில் கலந்து அதுலேருந்து பைக்கே வாங்கியிருக்க, பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க. கதிருக்கு என்ன பேசுனே தெரியல. சரி வாங்க கிளம்பலான்னே. டே இருடா சமாளிக்காதடா அப்படிங்கிறாங்க. சரின்னு காரில் கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு. ஆனால் காரில் வரும்போது ஏங்க வந்ததான் வந்தீங்க, ஒரு பெரிய காரை கொண்டுட்டு கூட இப்படி சின்ன காரை கொண்டுட்டு 6 பேர் எப்படி இதில் போக முடியும் அப்படிங்கிறாங்க. அரசி வர ஐயோ எனக்கு வேறு தலை தட்டிக்கிட்டே இருக்குது, எப்படி தான் நான் இது வரைக்கும் வரப்போகிறேனோ, கொஞ்சம் நேரம் தாண்டி ஒரு 5-6 நேரம் தான், சரிம்மா நம்ம போயிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. அடுத்து குமார் அவங்க அப்பா வந்துக்கிறாங்க. ஏன்டா வெக்கமாக இல்லை, பொம்பளை கிளட்டாக போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க, அசிங்கமாக இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்கவும், அவன் ஊரில் உள்ள பொம்பளை கிட்ட தான் அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு அம்பாசமுத்திரம் போனோம், அங்கே அரசியை பார்க்க போனோம், அங்கே மீனா கையில் அடி வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத விவத்தெல்லாம் சொல்லிடுறாரு. ஐயோ என்ன சொல்கிறீங்க, நீ போய் கீழே போய் இந்த விஷயத்தை எங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருக்காது, அப்புறம் எங்கள் அண்ணன் வேறு தான் ஆடிக்கிட்டு இருப்பான், தேவையில்லாமல் நீ பேசாத அப்படின்னு சொல்லி